Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓல்ட் ஏஜ்னு வரும்போது 79 வரைக்கும் ஏர்லி ஓல்ட் ஏஜ். அந்த ஏர்லி ஓல்ட் ஏஜ்லேயே நிறைய நேரத்தில் பெரியவங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சில நேரத்தில் இல் ஹெல்த் இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மெனி திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மள்கிட்ட என்ன இருந்தாலும், என்ன வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டையும் நம்மளுக்கு அடிப்படையில் அதிகமாக கொடுக்க வேண்டியது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அப்பாவாக தான் இருப்பாங்க, இல்லை சில நேரத்தில் அம்மாவாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அந்த வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு சில வேலைகளெல்லாம் செய்ய முடியலன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், வீட்டில் எத்தனை பிள்ளைங்க, 2-3 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, ஒருத்தர் தான் இருந்தாலும் நம்ம அது ஒரு டேர்ன் போட்டுக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்யணும். அதாவது அவங்களோட கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்படின்னா எப்பவும் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கோ, இல்லாட்டி என்ன வேணும், எதான வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கோ, தோஸ் திங்ஸ் ஆர் டு பி டேக்கன் கேர் அப்படின்றத நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு நல்லபடியாக மனசில் வர வைக்கணும். பார்த்துக்கிறாங்க தான், ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியாது, விட்டு எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, வெளியில் போகிறதுக்கு இல்லைன்னா இல்லை தான். அது வரைக்கும் அவங்கள என்ன பண்ணணும், பொறுமையாக தான் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம தகர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வேறு எந்த வேலையை செய்தாலும் அது என்ன பண்ணாது, அது போதுமான அளவுக்கு தேவையான பலனை அது அளிக்காது. தேவையான ஒரு நம்பிக்கையை வளர்க்காத வரைக்கும் நம்ம அது மேலே ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரத்தில் நம்மளுக்கு சில செய்திகள்லாம் பிடிக்கும், அது அவங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்காத இருக்கும். சில நேரத்தில் நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்கும், அவங்கள ஒருத்தருக்குமே பிடிக்காது, அப்படி இருக்கும். ஸோ இதனால் யாருக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை. ஒரு சோஷியல் கான்டெக்ட்ல we are ready to interact with our friends, but whereas அப்பா may not be able to do that. இல்லைன்னா அம்மாவுக்கு வீட்டுக்கு யாரும் வருதுமே பிடிக்கல, சத்தம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் we should give prioritize the feelings of பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட பர்சனல் ப்ளஷர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஒத்தி போடலாம். ஏன்னா சிப்ளிங்ஸ்க்கு ஒன்றும் லைஃப் இருக்கு, we can enjoy it at a later point. பட் வேற அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது முடியலன்னா வேற they will go and express themselves. அதுக்கு சாத்தியமே இல்லை இல்லையா? அதனால நம்ம யார் வீட்டில் அவங்களோட என்ன நடை உடை பாவனைகள் இல்லை அவங்களுக்கு தேவைகள் அதை யாரெல்லாம் கண்காணிக்கிறோமோ, யார் கவனிச்சுக்கிறோமோ அதை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டோட அவங்க நடந்துக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது அவங்களோட இல் ஹெல்த்துக்கு ஒரு காரணமாக அமையும். இல் ஹெல்த்துக்கு ஒரு காரணமாக அமையும் போது அது தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக போகுமா, இல்லை ஒரே ஒரு தடவையில் ஒரு 2-3 நாளில் சரியாயிருமா அப்படின்னு சொன்னால் ஆல் தீஸ் திங்ஸ் வில் சப்போர்ட். என்ன இது மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு இல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னு வைங்க, தென் அந்த பிள்ளைங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க நேரம் ஆக்கணும் இல்லையா, இல் ஹெல்த்துன்னு சொன்னால். இது எல்லாமே நம்ம அந்த வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நேரத்தை கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்களுக்கு செலவழிக்க தெரியல, அவங்க ரொம்ப ஐடலாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது we'll have to engage them. எப்படியாவது ஏதாவது ஒரு என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேடி நம்ம ரெடி பண்ணலாம், இல்லை நம்மளே என்கேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இதில் அவங்க மகளாக இருந்தாலும் அப்படி தான் பார்த்துக்கணும், மகனாக இருந்தாலும் அப்படி தான் பார்த்துக்கணும். இதில் என்ன நம்மளுக்கு குறைபாடு வந்துடும்னு கேட்டால், சரியாக கவனிக்கலைன்னா அவங்களோட தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வித்தியாசமாக அவங்க யோசித்துருவாங்களோ என்னமோ. சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு டிமென்ஷியா இருக்குது அப்படின்னு வைங்க, பழசெல்லாம் தான் ஞாபகம் வரும். பழசு ஞாபகம் வரும்னா அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வருவாங்க? அது அப்போ டைவர்ட் பண்ணுறதுக்கு somebody should be there near to them to guide them to come out of it. அதெல்லாம் விடுங்க, இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இது என்ன ப்ரோக்ராம் வந்திருக்கு பாருங்கள், இன்னைக்கு காலத்தில் எப்படியோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள டோட்டலாக அதுலேருந்து டைவர்ட் பண்ண வேண்டியது ஒரு அத்தியாவசியமான வேலை. ஏன்னா பழைய நினைவுகள் தெம்பு கொடுக்கும், பழைய நினைவுகள் நல்ல வேகமாக பரபரப்பாக ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்கிறதுக்கு கொடுக்கும்னு சொன்னால் எத்தனை அளவுக்கு வேணுமானாலும் எனி நம்பர் ஆஃப் ப்ரியர் மெமரிஸ், ஓல்டு தாட்ஸ் கேன் பி brought back to the live one. பட் அது நம்மளுக்கு தெம்பு கொடுக்கல, நம்மளோட நடையுடைய பாவனைகளோட ஒரு பெரிய தொய்வு ஏற்படுத்துறது. எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதும் என்ன வருது, இட்ஸ் சோவரிங் மைண்ட் அப்படி மாறிடுது. அப்படின்னா என்ன செய்ய முடியாது,
அந்த பழைய நினைவுகள் இப்பொழுது இருக்க அவசியம் இல்லை, யூ கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம கைடு பண்ணி மேலே கூட்டிகிட்டு வர வேண்டியது அத்தியாவசியம். அப்போ somebody should be there with them. யார் அவங்க இந்த மாதிரி அவங்களோட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப தொய்ந்து போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே கூட்டின்னு வரதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்? somebody should be there. அவங்களோட தேவைகளை புரிஞ்சிட்டு நடக்கிறவங்கள ஒருத்தர் அருகாமையில் இருக்க வேண்டும். அதனால் ஓல்டேஜில் இதெல்லாம் ப்ராப்ளம் என்ன சொன்னால் இட் வில் நாட் அப்படியே ஒரு பெரிய மானுமெண்டலாக கூட்டிகிட்டு வராது ப்ராப்ளத்தை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மிகவும் என்ன இருக்கும், அவங்களுக்கு கடினமானதாக இருக்கும் அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப். இப்போவே ஓல்டேஜ் தான், இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கஷ்டம் வந்ததுன்னா கூட அவங்களால அதை தாழ முடியாது. ஸோ அதனால் அடிக்குவேட் கேர் அண்ட் பர்சனல் கேர் ஆட் டு பி தேர். எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம யோசித்து நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருந்தால் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதை என்ஹான்ஸ் பண்ணோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணாவே இம்யூன் சிஸ்டம் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.